என்னக்கா பர்ச்சேஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சரியா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தோம். அடுத்தது டெபிட் சைடு என்னென்ன அப்பியர் ஆகணுக்கா, ஓப்பனிங் ஸ்டாக். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சரியா. இதில் வந்து தொடக்க சரக்கிருப்பு, அதேமாதிரி கொள்முதல் திருப்பம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்ச்சேஸு ரிட்டர்ன். Purchase return. Goods which have been bought for resale are termed as purchases. Goods purchased which are returned to supplier are termed as purchased. Purchase return or return outward. Purchase include both cash purchase and credit purchases. Net purchases purchase minus another purchase return சரியா. purchase return or show இந்த சைடு டெபிட் சைடாக என்னது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு சரியா. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணிடணும், லெஸ் வந்து பண்ணிடணும். விற்பனை கொள்முதல் மற்றும் கொள்முதல் திருப்பம். மறு விற்பனை செய்யும் நோக்குடன் சரக்குகள் வாங்கப்படுவது கொள்முதல் எனப்படும். என்ன பண்ண, ஒருத்தவங்கள்ட்ட என்ன பண்ணுறோம், பொருள் வந்து வாங்குகிறோம், அவங்க நம்மளுக்கு விற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நோக்கத்தோடு வாங்குகிறோம், அந்த பொருளை வாங்கி விற்றுடணும் அவங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பொருளை வந்து வாங்கினா அது என்னது கொள்முதல் சரியா. கொள்முதல் செய்யப்பட்ட சரக்கு சரக்களித்தோருக்கு திருப்பப்பட்டால் கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம் எனப்படும் சரியா. கொள்முதல் செய்யப்பட்ட சரக்கு என்னாகுது, சரக்களித்தோருக்கு திருப்பப்பட்டால் அது என்ன கொள்முதல். சரக்கு வந்து குடிசை வந்து வாங்கியிருக்கோம், வாங்கினவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், திருப்பி வந்து கடைக்காரங்களுக்கே அனுப்பிச்சிடுறோம் சரியா. ஓனருக்கே அனுப்பிச்சிட்டாக்கா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம் சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் என்னது ரிட்டர்ன் அவுட்வேர்டு. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொள்முதல், ரொக்க கொள்முதல் மற்றும் கடன் கொள்முதல் இரண்டையும் உள்ளடக்கியதாகும். கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் ரெண்டுமே வந்து இருக்குது. அதே மாதிரி நிகர கொள்முதல், அதாவது கொள்முதலிலிருந்து கொள்முதல் திருப்பம் கழிக்கப்பட்டு கிடைக்கும் சரியா. நெட் பர்ச்சேஸ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ்லேருந்து என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் ரிட்டர்னை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து லெஸ் வந்து பண்ணிக்கணும். வியாபார கணக்கில் பெற்ற பகுதியில் காண்பிக்கப்படும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, டெபிட் சைடு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்கங்கிறாங்க சரியா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, டெபிட் சைடு வந்து அதை வந்து காட்டுவாங்க வியாபார கணக்கில் பக்கத்தில் சரி. அதேமாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சரியா. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நேரடி செலவுகள். ஆல் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் த பர்ச்சேஸ் சரியா. பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்டு ஃபார் bringing the goods to the go down or place of business and to make them to saleable condition are known as என்னது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாங்க சரி. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தே ஆர் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. நேரடி செலவுகள் சரி. நேரடி செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சரக்குகளின் கொள்முதல் விலை சரியா. சரக்குகளின் என்னது கொள்முதல் விலை, அந்த குட்ஸோட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ். அதேமாதிரி கொள்முதல் செய்த சரக்குகளை சேமிப்பு கிடங்குகள் அல்லது வணிக வளாகத்திற்கு கொண்டு வரும் செலவுகள். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண குடிச்சு என்ன பண்ணுறோம், குடோனுக்கு, அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரியோட காம்பவுண்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம், வளாகத்துக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். அதுக்கு உண்டான செலவு மற்றும் விற்பனைக்கு தயாராக நிலை கொண்டு வர செய்யப்படும் அனைத்து செலவும் நேரடி செலவுகள் அடங்கும். அப்போ நம்ம விற்பனைக்கு தயாராக வந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன வந்து செலவுகள் வந்து பண்ணுறோமோ எல்லாமே எதில் வந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் தான் நேரடி செலவு டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும் அப்படிங்கிறாங்க சரி. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவை வியாபார கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோம், அது வந்து டெபிட் வந்து பண்ணுறோம் சரியா. அதை வந்து என்ன பண்ணுறோம், டெபிட் வந்து பண்ணுறோம். இப்போ எந்தெந்த இதை வந்து நம்ம டெபிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரேஜ் இன்வேர்டு ஆர் ஃப்ரைட் இன்வேர்டு சரியா.
அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வேஜஸ்ஸு, டாக் சார்ஜஸ்ஸு, ஆப்டோரிஸ், இம்போர்ட் டியூட்டி, ராயல்ட்டி, கோல், கேஸு, ஃபியூல் அண்டு பவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர். இதில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேவாப்பா? இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கனாக்கா படித்து வந்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதுங்க. ஆஃப் இயர்லி நல்லா ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா எழுதுங்க. அடுத்த கிளாஸில் வந்து இது என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூப்பா.